இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஈரானிலிருந்து மலேசிய பிரஜைகளை வெளியேற்ற மலேசியா இன்னும் திட்டமிடவில்லை. பிரதமர் அன்வார் தகவல். இஸ்ரேலுடன் தற்போது ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தொடர்ந்து அந்நாட்டிலிருந்து மலேசிய பிரஜைகளை அழைத்து வருவது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஈரானில் இருந்து தனது பிரஜைகளை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு மலேசியா முடிவு செய்துள்ளதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அளித்த சுருக்கமான பதிலில் பிரதமர் இத்தகவலை வெளியிட்டார். ஈரானில் இருக்கும் மொத்த மலேசியர்கள் அல்லது அவர்களை நாட்டிற்கு கொண்டு வருவதன் தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை எதனையும் இன்னும் அரசாங்கம் வெளியிடவில்லை என அவர் கூறினார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே விமான தாக்குதல்கள் உட்பட பல்வேறு சம்பவங்களினால் ஈரானில் பதட்ட நிலை அதிகரித்து வருவது அனைத்து சமூகத்தில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதே வேளையில் இப்போதைக்கு ஈரான், ஈராக் மற்றும் ஜோர்தானுக்கு அருகில் முக்கியமாக இல்லாத பயணத்தை ஒத்திவைக்கும்படி மலேசிய மக்களுக்கு வெளியுறவு அமைச்சு இதற்கு முன் ஆலோசனை தெரிவித்திருக்கிறது. ஜொஹூரில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் இந்துக்களை ஒன்றிணைவோம். சமய சொற்பொழிவு திட்டம் ரவீன்குமார். ஜொஹூர் மாநிலம் முழுவதிலும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் சமய சொற்பொழிவு நிகழ்ச்சியை மாநில மாய்கா சமய பிரிவு முன்னெடுக்கும் என ஜொஹூர் மாய்கா தலைவரும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான ரவீன்குமார் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் மூலம் இந்துக்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயம் செல்லும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதே வேளையில் இந்துக்களை ஒன்றிணைவோம் என்ற முழக்கத்தோடு சமய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடைய முடியும். மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் இம்மாதிரியான சமய சொற்பொழிவு நடத்த மாநில சமய பிரிவை பணித்திருப்பதாகவும் வெள்ளிதோறும் இந்துக்களை ஒன்றிணைவோம் என்ற முழக்கத்தோடு இத்திட்டம் மேற்கொள்ளப்படும் என ரவீன்குமார் தெரிவித்தார். மாய்கா ஜொஹூர் மாநில சமய பிரிவு, மாய்கா ஜொஹூர் பாரத் தொகுதி, மாய்கா இந்து சங்கம், ஜொஹூர் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் ஜொஹூர் ராஜமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் நடைபெற்ற இந்துக்களை ஒன்றிணைவோம் என்ற சமய சொற்பொழிவை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட போது ரவீன்குமார் இத்தகவலை வெளியிட்டார். உலக போட்டித்தன்மை பட்டியலில் 23வது இடத்திற்கு முன்னேறிய மலேசியா. 2025ஆம் ஆண்டுக்கான உலக போட்டித்தன்மை வரிசையில் மலேசியா 11 இடங்கள் முன்னேறி 23வது இடத்தை பிடித்துள்ளது. 69 நாடுகளை கொண்ட அப்பட்டியலில் கடந்த ஆண்டு மலேசியா 34வது இடத்தில் இருந்தது. முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சான மிட்டி அதனை தெரிவித்துள்ளது. நீண்டகால வளப்பத்தை உறுதி செய்யும் வணிக நட்பு சூழலை உருவாக்கி அதனை பராமரிக்கும் திறன் அடிப்படையில் நாடுகளை மதிப்பிடும் இந்த வருடாந்திர தரவரிசை சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்ட மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனத்தால் வெளியிடப்படுகிறது. இந்த தரவரிசையானது 2020 முதல் நாட்டின் சிறந்த அடைவு நிலையாகும். இது மலேசியாவின் பொருளாதார மீட்சி மற்றும் சீர்திருத்தத்தின் முற்போக்கான வேகத்தை பிரதிபலிப்பதாக மிட்டி கூறியது. மடானி பொருளாதார கட்டமைப்பின் கீழ் வைக்கப்பட்ட இலக்கின்படி 2033ஆம் ஆண்டுக்குள் போட்டித்தன்மை வாய்ந்த உலகின் முதல் 12 பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறுவதற்கான அதன் பாதையை இது மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அமைச்சு தெரிவித்தது. நேரடி ஒளிபரப்பு செய்த போது ஈரான் அரசாங்க தொலைக்காட்சி மீது இஸ்ரேல் விமானம் குண்டுகள் வீசின. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஒளிபரப்பு நிலையத்தின் தலைமையகத்தில் மீது இஸ்ரான் போர் விமானம் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியது. தலைநகர் தெஹ்ரானில் அப்பகுதியில் குடியிருந்த மக்களை வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் கேட்டுக்கொண்ட பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் இஸ்லாமிய புரட்சி குடியரசின் ஒளிபரப்பு நிலையத்தை சேர்ந்த தொலைக்காட்சி அலைவரிசை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்த போது திடீரென ஒளிபரப்பு அறையின் விளக்குகள் நின்றதோடு வெடிப்பு சத்தத்தினால் ஒளிபரப்பு தடைப்பட்டது. அந்த தாக்குதலில் ஊழியர்களில் ஒருவர் மரணம் அடைந்ததாக ஈரான் ஊடகம் தகவல் வெளியிட்டது. ஈரான் அரசாங்கத்தின் தொடர்பு நிலையத்தை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இந்த தாக்குதல் போர்க்குற்றமாகும் என ஈரான் வெளியிட்ட வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் தெஹ்ரானில் இஸ்ரேல் தாக்குதலில் இருந்து தப்புவதற்கான அதிகமானோர் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறியதால்
நெடுஞ்சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மீன்பிடி படகு வெடித்தது, படகு ஓட்டுநர் மரணம். மீன்பிடி படகின் இயந்திரம் வெடித்ததில் தீக்காயத்திற்கு உள்ளான படகு ஓட்டுநர் மரணம் அடைந்தார். இன்று காலை மணி 7:50 அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் போது தனது உடலில் தீப்பற்றிய நிலையில் கடலில் குதித்த 33 வயதுடைய சியே சான்பூன் என்ற அந்த படகு ஓட்டுநரின் உடல் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே ஒரு கடல் மைலுக்கு அப்பால் அவரது உடல் மிதந்து கொண்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. படகு வெடித்தவுடன் தாமும் தனது நண்பரும் கூட கடலில் குதித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து சியாவும் கடலில் குதித்தார். அதன் பின்னர் அவர் கடலில் காணாமல் போனதாக முகமது ஹாரிஸ் என்ற மீனவர் கூறினார். சியா கடலில் குதித்த பிறகு அவரை மீண்டும் பார்க்கவில்லை. அரை மணி நேரம் கடலில் மிதந்து கொண்டிருந்த எங்களை அங்கிருந்த உள்ளூர் மீனவர்கள் மீட்டனர் என தஞ்சோங் பியாண்டாங் படகு துறையில் முகமது ஹாரிஸ் தெரிவித்தார். விளம்பர நிபந்தனைகளை 41 வர்த்தக இடங்கள் மீறின. 12 சம்மன்கள் வழங்கப்பட்டன. பெடலிங் ஜெயாவில் மொத்தம் 41 வணிக இடங்கள் ஊராட்சி மன்ற அதிகாரிகளால் நிர்ணயிக்கப்பட்ட வர்த்தக வளாக விளம்பரங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியது கண்டறியப்பட்டது. பெடலிங் ஜெயா மாநகர் மன்றம் டிபிபி எனப்படும் தேவான் பஹாசா தான் புஸ்தகாவுடன் இணைந்து நடத்திய நடவடிக்கையில் இந்த குற்றங்கள் கண்டறியப்பட்டன. ஜாலான் PJU 5 மற்றும் SS2 ஐஸ் சுற்றியுள்ள வணிக பகுதிகளில் கவனம் செலுத்திய இந்த நடவடிக்கையில் கண்டறியப்பட்ட குற்றங்களில் டிபிபி ஆவணங்கள் மற்றும் ஒப்புதலுக்கு இணங்காத விளம்பர பலகைகளை போலியாக தயாரிப்பது கண்டறியப்பட்டது. மொழி அம்சத்தை தவிர மறு ஆய்வு மற்றும் அமலாக்க நடவடிக்கையில் அரசாங்கத்திடம் இருந்து செல்லுபடியாகும் வணிக உரிமம் இல்லாத வணிக வளாகங்களும் அடங்கும். இந்த நடவடிக்கையின் விளைவாக உரிமம் பெறாத உணவகங்கள், உரிமை பெறாத விளம்பரங்கள், அங்கீகரிக்கப்படாத கட்டுமானம் மற்றும் பிற உரிமம் மீறல்கள் உட்பட 12 சம்மன்கள் மற்றும் அறிவிப்புகளை MBPJ வெளியிட்டது. காலம் சென்ற டத்தோஸ்ரீ பழனிவேல் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை கொடுத்த நஜீப் இரங்கல். மயக்காவின் முன்னாள் தேசிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஜி பழனிவேல் இன்று காலையில் காலமானதை அறிந்து தாம் கவலை அடைவதாக முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் தெரிவித்தார். இந்திய சமூகத்தின் உரிமைகளுக்கு, குறிப்பாக கல்வித்துறையில் அவர் எப்போதும் குரல் எழுப்பி வந்துள்ளார். உலுஸ்லாங்கூர் மற்றும் கேமரன் மலை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் மக்களின் சமூக நலனுக்கு பழனிவேல் கூடுதல் கவனம் செலுத்தி வந்துள்ளார். வசதி குறைந்தவர்களுக்கும் மற்றும் தேவைப்படுவோருக்கும் உதவுவதில் அவர் முக்கிய பங்காற்றி உள்ளார் என நஜீப் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் தெரிவித்தார். அவர் ஆற்றிய பங்கும் சேவையும் என்றும் மதிக்கப்படும் என்பதோடு அவரை எப்போதும் நினைவில் வைத்திருக்கும். இந்த வேளையில் பழனிவேல் மறைவினால் துயருறும் அவரது குடும்பத்தினருக்கு தனது கவலையையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக முகநூலில் வெளியிட்ட பதிவில் நஜீப் குறிப்பிட்டுள்ளார். உட்லாண்ட்ஸில் போதைப்பொருள் கடத்த முயன்ற மலேசிய பிரஜை கைது. சிங்கப்பூருக்குள் 1,73,000 சிங்கப்பூர் டாலர் மதிப்புடைய 1.4 கிராம் ஹெராயின் போதைப் பொருளை கடத்த முயன்ற 30 வயது மதிக்கத்தக்க மலேசிய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டார். உட்லாண்ட்ஸ் சோதனை சாவடியில் நடத்தப்பட்ட கடுமையான சோதனையின் போது மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட காரின் கையுறை பெட்டியில் பின்னால் போதைப் பொருள் இருப்பதாக நம்பப்படும் ஒரு பொட்டலத்தை கண்டுபிடித்ததாக குடிநுழைவு சோதனை மற்றும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பணியகம் வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அதே இடத்தில் அக்காரில் இருந்து மேலும் 2 பொட்டலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரி தெரிவித்தார். அந்த பொட்டலங்களில் 1,402 கிராம் ஹெராயின், 495 கிராம் கஞ்சா மற்றும் 115 கிராம் ஐஸ் போதைப் பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விலையுயர்ந்த 2 மூக்கு கண்ணாடிகளை திருடிக்கொண்டு ஓடிய நபரை துரத்தி பிடித்த பொதுமக்கள். அம்பாங் புசாட் பண்டார் மெலாவாத்தியில் உள்ள பேரங்காடி ஒன்றில் ஒரு கடையிலிருந்து விலையுயர்ந்த 2 மூக்கு கண்ணாடிகளை திருடிய ஆடவர் பிடிபட்டுள்ளார். தப்பியோட முயன்ற 31 வயது அந்நபரை பொதுமக்கள் துரத்தி பிடித்தனர். பிறகு போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சந்தேக நபர் ஒப்படைக்கப்பட்டார். திருடப்பட்ட 2 மூக்கு கண்ணாடிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதான ஆடவருக்கு ஏற்கனவே 21 குற்றப்பதிவுகள் இருப்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது.
அவற்றில் 16 குற்றப்பதிவுகள் போதைப்பொருள் சம்பந்தப்பட்டவை என அம்பாங் ஜெயா போலீஸ் தலைவர் முகமது அசாம் இஸ்மாயில் கூறினார். சம்பவத்தின் போது அந்நபர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் சிறுநீர் பரிசோதனையில் உறுதியானது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு புதன்கிழமை வரை அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவ்வாடவர் மூக்கு கண்ணாடிகளை திருடி கொண்டு ஓடுவதும் அவரை பொதுமக்கள் துரத்தி பிடித்து கடைக்குள் கொண்டு செல்வதும் அடங்கிய வீடியோ காட்சிகள் முன்னதாக வைரலாகின. சென்டரா வாசி குகையில் கஃபே புதுப்பிக்க காபி கடை திட்டத்தை பாதுகாப்பு கருதி நிறுத்தியது பெர்லிஸ் அரசாங்கம். புக்கிட் லாகியில் உள்ள சென்டரா வாசி குகையினுள் காஃபி கடை இத்திட்டத்திற்கு செயல்பாடுகளை நிரந்தரமாக நிறுத்த பெர்லிஸ் மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அந்த சுற்றுலா தலத்தை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு மற்றும் அங்கு வரும் மக்களின் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு அம்முடிவு எடுக்கப்பட்டது. சுற்றுலா, கலை, கலாச்சாரம் மற்றும் கிராம மேம்பாட்டுக்கான பெர்லிஸ் ஆட்சிக்குழு உறுப்பினர் அபுபக்கர் ஹம்சா அதனை தெரிவித்தார். எனவே குகைக்குள் நிர்மாணிக்கப்பட்ட கட்டமைப்புகள் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அதன் புவியியல் பாரம்பரிய மதிப்பை பாதுகாப்பதற்கும் ஏதுவாக விரைவில் முற்றிலுமாக அகற்றப்படும். கஃபே நடத்துனர் குகைக்கு வெளியே அதன் மேம்பாட்டை மேற்கொள்ள ஊராட்சி மன்றத்திடம் மீண்டும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். ஆனால் குகை பகுதிக்குள் எந்த நிரந்தர கட்டமைப்புகளையும் நிர்மாணிக்க அனுமதி அளிக்கக்கூடாது என்றார் அவர்.